சென்னையில இனிமே நீங்க கார் வாங்க போறீங்க அப்படின்னா, உங்க கார உங்க வீட்டுக்கிட்ட நிறுத்தி வைக்கிறதுக்கு உங்ககிட்ட பார்க்கிங் லாட் இருக்கா? அப்படின்ற அத்தாட்சி காமிச்சுட்டு தான் நீங்க காரே வாங்க முடியும் அப்படின்ற ஒரு ரூல் அமலுக்கு வரப்போறதாக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. எதனால இந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில வந்து நாளுக்கு நாள் காரினுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாயிட்டே போயிட்டு இருக்கு. ஆனா அத நிறுத்தி வைக்கிறதுக்கு இடம் இருக்கா? எல்லாருமே கார் பார்க்கிங் லாட்டே இல்லாம கார மட்டும் வாங்கிடுறாங்க. அது இடம் இல்லாததுனால ரோடுகள்ல நிறுத்துறதுனால நெறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையம் பரிந்துரைச்சிருக்கிறாங்க. இந்த பரிந்துரைய மாநில வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை கன்சிடர் பண்றதாக சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குது. இந்த புதிய விதிமுறை விரைவில் அமலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நீங்க ஒரு கார் வாங்குறீங்க, 2 கார் வாங்குறீங்க, 3 கார் வாங்குறீங்க, 10 கார் கூட வாங்குங்க. ஆனா அந்த 10 காசையும் நிறுத்தி வைக்கிறதுக்கு உங்ககிட்ட ஒரு பார்க்கிங் லாட் இருக்குதா அப்படின்ற ஒரு சான்றையும் நீங்க வந்து குடுத்துட்டு தான் உங்களால அந்த 10 கார்ஸ் வாங்க முடியும். சென்னையில கார்ஸ் வாங்கணும் அப்படின்னா சோ நெறைய நேரங்கள்ல இந்த மழை வருது, வெள்ளம் வருது, அந்த மாதிரியான சூழல்லயுமே அத எடுத்துட்டு வந்து பிரிட்ஜ் மேல தான் நிறுத்தி வைக்கிறாங்க. மழை கிட்ட இருந்து காப்பாத்தணும்ன்றதுக்காக. அந்த மாதிரி சிச்சுவேஷன்லயே வந்து வீதிகளுக்கு வந்துருது கார்ஸ் எல்லாமே. ஆனா மத்த மாதிரியான நேரங்கள்லயுமே பார்க்கிங் லாட் நெறைய பேருடைய வீடுகள்ல இல்லனாலும் கார்ஸ வாங்கி பக்கத்துல எங்கேயாவது போட்டு வைக்கிறது. அதனால பிரச்சனை அது இதுன்னு வர்றதுக்கு பதிலா, ஃபர்ஸ்ட் நீங்க கார் வாங்கக்கூடாது, வீடு வாங்கணும். அதே வீடு பார்க்கிங் லாட்டோட வாங்கணும். அதுக்கப்புறமா கார வாங்குங்கப்பான்ற மாதிரி தான் எந்த ஒரு சம்பவம் போயிட்டு இருக்குது. இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.